நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, வா உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க செவுத்த ஓபன் பண்ணி ரகசிய வழியா அவரை வெளில கூட்டு போறாரு. இந்த இடத்துல அந்த ரகசிய சுரங்க வழியா அவங்க வெளியில வரதுக்காக வரும்போது டிராகுலாக்கு அங்க வழி தெரியல, அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்காரு. அந்த எலும்புக்கூடு ரூமுக்கு எல்லாம் போயிடுறாங்க. அப்போ வந்து ஐயோ என்னையா நாங்க சந்தோஷமா இருக்கும்போது நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு அந்த எலும்புக்கூடு எல்லாம் சொல்லுதுங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்படியே தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா இருக்கிற ஒரு இடத்துக்கு அவன் டிராகுலா கூட்டு வந்துடுறான். ஐயோ மேவிஸே பரவாயில்ல, இவனுக்கு கிட்ட மாட்டினா அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு டேய் வெளியில இல்ல வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. டக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்துறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, மச்சான் ரொம்ப போர் அடிக்குது, இந்த பழைய கேம்ஸே வச்சு விளையாட காட்டிட்டு இருக்கேன், வேற ஏதாவது புதுசான கேம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுறா, அதை நான் சொல்லி கொடுத்து இவங்க கூட விளையாடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் மாத்த முடியாது, அந்த பழைய கேம்ஸ் தான் விளையாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுற மாதிரி முகத்தை காட்டுறாரு டிராகுலா. உடனே அந்த இடத்துக்கு மேவிஸும் வந்துடுறாங்க. அப்ப அந்த மேவிஸ் வந்து உன் பேர் என்னன்னு கேக்குது ஜானி கிட்ட. ஜானி வந்து என்ன தெரியாதா, நான் தான் பிராங்கன்ஸ்டைன் அப்படின்னு சொல்றான். அது மாதிரி சும்மாட்டியா போய் சொல்லாத, பிராங்கன்ஸ்டைன் உண்மையிலேயே அங்க இருக்காரு பாரு, அவரு தான் எங்க அங்கிள் அப்படின்னு சொல்றா. பிராங்கன்ஸ்டைன்னா என்னோட ஃபேமிலி ஸ்டெயின், அது ஜானி ஸ்டெயின், பிராங்கன்ஸ்டைனோட ஒன்னு விட்ட சித்தப்பா சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு பக்கத்துல ஒரு சலந்தி வந்து என்னது ஜானி ஸ்டெயினா அப்படின்னு சொல்ல உடனே அதை பார்த்து பயந்து இவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடியே வந்து விழுந்துடுறாரு. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் இவன் கேக்குறாங்க. உடனே மேவி சொல்றா, இவன் வந்து அப்பா கூட்டிட்டு வந்திருக்காரு, பார்ட்டி பிளானர், இவன் உங்க ஃபேமிலி தான் ஜானி ஸ்டெயின் அப்படின்னு சொல்றா. எனக்கு ஃபேமிலி எல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல உங்களோட கசின் தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வாடா வாடா என்னோட கசினா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மிங்கிள் ஆயிடுறாங்க. உடனே அங்க டிராகுலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீ தான் பார்ட்டி பிளான் பண்ண வந்திருக்கியா, மேவிஸ்க்காக பாட்டெல்லாம் நாங்க பாட போறோம், நீயும் அதுல வந்து நீ பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. உடனே டிராகுலா இல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்றான். உடனே ஜானி சொல்றான், நீங்க பாட்டெல்லாம் பாடுவீங்களா, எங்க பாடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே இவங்க பாட்டு பாடுறாங்க, பழைய பாட்டு பாடிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் தூக்கமா வருது. உடனே இவன் ஜானி என்ன சொல்றான், ஐயோ நிறுத்துங்கயா, என்னையா பாட்டு பாட சொன்னா நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, பாட்டு பாடணும்னா பேட்டாராம் பாட்டு பாடணையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாடுறான். பாட ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே சேர்ந்து ஆடுறாங்க, அங்க இருக்கிற எல்லாருமே ஆட ஆரம்பிக்கிறாங்க அவன் பாட்டுக்கு. அந்த பாட்டு முடியறதுக்குள்ள எல்லாரும் பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. மேவிஸ் பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுறா. உடனே அந்த பாட்டு முடிஞ்ச உடனே எல்லாருமே வந்து ஜானியை பயங்கரமா கட்டி குடிச்சிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இன்னும் என்னென்னலாம் வச்சிருக்க நீ, பார்ட்டி பயங்கர களைகட்ட போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே பயங்கர காண்டான டிராகுலா அங்க பயங்கர கோவமா மேல வந்து நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றான். ஏய் இதெல்லாம் என்னடா கேம், வாங்கடா நான் கூட்டு போறேன் என்னோட கேம் அப்படின்னு டிராகுலா சொல்றாரு. டிராகுலாக்கு இவங்க எல்லாரும் இவரை பாராட்டுறதுக்குள்ள பயங்கர பொசசிவ் ஆயிட்டாரு ஜானி மேலேயே. இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.